ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே நம்ம குட்டி காவேரி வந்து விஜய்கிட்ட, அப்பா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்கள் போனதுக்கப்புறம் நான் அழுதுகிட்டே இருந்தேன் தெரியுமா, அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு மிஸ் வந்தாங்க, அவங்கக்கிட்ட நான் ரொம்ப ஜாலியாக பேசினேன், அது மட்டும் இல்லாமல் அவங்களுமே எனக்கு ஆறுதலாக பக்கமே இருந்தாங்க, அவங்க என் கூட இருக்கிறப்போ எனக்கு பயமே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா கண்ணா, அவங்கள எனக்கு நாளைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆ சரிங்கப்பா, அவங்கள பார்த்தா நீங்களுமே நல்லா பேசுவீங்க, நல்லா கனெக்ட் ஆகிடுவீங்க, அந்த அளவுக்கு என் மிஸ்ஸு ரொம்ப ரொம்ப க்யூட், அது மட்டும் இல்லாமல் சூப்பராக எல்லாருக்கிட்டையுமே பேசுவாங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை பற்றி தான் நம்ம அம்மு வந்து விஜய்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அம்மு, நான் கூட பயந்துட்டேன் தெரியுமா, நான் வந்ததுக்கு அப்புறமாவது நீ ரிலாக்ஸ் ஆனியா இல்லை அழுதுகிட்டே இருந்தியான்னு சொல்லிட்டு உன்னை பற்றி யோசிச்சு யோசிச்சு எனக்கு எந்த வேலை செய்யறதுக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை தெரியுமா, எப்போவுமே நினப்பாவே இருந்துச்சு, எப்படா ஈவினிங் வந்து உன்னை பிக்கப் பண்ணணும்னு இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. அப்பா இனிமே நான் ஸ்கூல் போகிறதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்ப்பா, ரொம்ப ஜாலியாக போவேன், என் ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் என்னுடைய மிஸ்ஸு அவங்க எல்லாருமே ரொம்ப என்கிட்ட நல்லா க்ளோஸாக பழகுறாங்க, ஜாலியாக விளையாடுறாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அந்த ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அது குட்டி காவேரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம விஜய்க்குமே பயங்கர சந்தோஷம். சரி குட்டி காவேரி, இங்கே பாரு, நாளைக்கு கண்டிப்பாக உன்னுடைய மிஸ் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, அதாவது விஜயும் நம்ம குட்டி காவேரியும் வெளியே ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம், அது மட்டும் இல்லாமல் குட்டி காவேரிக்கு சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம குட்டி காவேரியை வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம விஜய் பர்ச்சேஸ்க்காக. அப்போது பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குட்டி குட்டி வாட்டர் பாட்டில் வேணும் எனக்கு, இவ்வளோ பெருசாக 1 லிட்டர்லாம் வேணாம், 1/2 லிட்டர் போதும் அப்படின்னுலாம் நம்ம குட்டி காவேரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் ஒரு சில பொருள் திங்ஸ் எல்லாம் வாங்கணும், அதுக்காக தான் போயிருப்பாங்க. அங்கே அந்த இடத்துல நம்ம நிவின் வந்து அதே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகவே அவங்களும் யமுனாவும் வந்திருக்காங்க. இப்போது இவங்க 2 பேருமே ஒரு ரோலில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம விஜயும் குட்டி காவேரியும் இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருடா தங்கம், உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கோ, அது மட்டும் இல்லாமல் உனக்கு பிடிச்ச டைரி மில்க்கு கூட இங்கே இருக்குது சரியா, காஸ்ட்லியாக, அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதெல்லாம் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் சரியா, உனக்கு என்ன வேணும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம யமுனாவுமே சரி நிவின், நானும் வாங்க வேண்டிய பொருள் எல்லாமே வாங்கியாச்சு, நம்ம பில் போட்டுட்டு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு பில் போடுற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ இன்னொரு சைடுமே குட்டி காவேரி அவங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் 1/2 லிட்டரில் ஒரு கேன், அதாவது வாட்டர் பாட்டில் அது வாங்கிக்கிட்டு இன்னும் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்களுமே பில் போடுறதுக்காக வராங்க. இப்போது இங்கே நிவனுமே பில் போட்டு முடிச்சாச்சு. இப்போது அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறாங்க. அப்போ தான் நம்ம விஜய் வந்து நிற்கிறாங்க. நிவனையும் யமுனாவையும் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நிவன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிவன் யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கேன்னு பின்னாடி திரும்பி பார்க்கவும் நம்ம விஜய் நின்றுக்கிட்டு இருக்காரு. நம்ம நிவனால் நம்பவே முடியல. அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு திரும்பவும் முழிச்சு நல்லா மொட்டை மொட்டையாக முழிச்சு பார்க்குறாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. நிவன், யமுனா எப்படி இருக்கீங்க நீங்கள் 2 பேரும், உங்களை பார்க்கவே முடியலையே, உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து நான் பார்த்தேன், ஆனால் நீங்கள் யாருமே அந்த இடத்துல இல்லவே இல்லை, எல்லோரும் எங்கே போனீங்க, அத்தெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே நம்ம நிவன் பயங்கர அதிர்ச்சியில் தான் பார்க்குறாங்க. ஸோ எதனால் அப்படின்னா நம்ம விஜய் இறந்துட்டதா அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே, அப்படி தான் நம்ம தாத்தாவும் பாட்டியுமே சொல்லியிருப்பாங்க. இப்போது நிவன் இருந்துட்டு, விஜய் நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, எனக்கு என்னாச்சு, காவேரி தான் என்னை விட்டுட்டு போயிட்டா, ஆனால் நான் உயிரோடு தானே இருக்கேன், அப்போவே நானும் போய் சேர்ந்துருந்தா நல்லா இருந்திருக்கும், என்ன ஒன்று, என் குழந்தை இருக்காளே, என் குழந்தைக்காக நான் இருந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே நம்ம விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம
குட்டி காவேரி வந்து ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டு, ஒரு சேர் மேல உட்காந்துட்டு டைரி மில்க் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் பேசுறது எதுவுமே அவங்க கவனிக்கவே இல்ல. இப்போ எங்க நிவின் இருந்துட்டு, "விஜய், இது என்னால நம்பவே முடியல விஜய். மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்கள நான் இப்படி பார்ப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல." அப்படின்னு சொல்லிட்டு உடனே யமுனாவுமே, "மாமா, நீங்க நல்லா இருக்கீங்களா மாமா?" அப்படின்னு சொல்லிட்டு, நான் நல்லா இருக்கேன். என்ன ஒண்ணு, உடம்பு மட்டும் தான் இருக்கு. உயிர் என்கிட்ட இல்ல. எப்பவோ அது போய் சேர்ந்துருச்சு. காவேரியை பிரிஞ்சு 5 வருஷமா நான் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு நரக வாழ்க்கை, நரக வேதனை. எல்லாத்தையுமே என் பொண்ணு தான் எனக்கு எல்லாத்துலேயுமே ஆறுதலாக இருக்கா. அவளுக்காக மட்டும்தான் நான் இப்போ வரைக்கும் உயிரோடு இருக்க நிவன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம நிவனுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஆமாம், பாப்பா நல்லா வளர்ந்துட்டு இருக்கா போல, அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கெல்லாம் போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமுனா கேட்கவும், ஆமாம் யமுனா, ஸ்கூலில் அவளை நேற்று தான் போயிட்டு புது ஸ்கூலில் மாற்றி அட்மிஷன் போட்டு விட்டுட்டு வந்தேன். நேற்று ரொம்ப அடம் பிடிச்சா. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். உங்களை பார்ப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன் நீங்கள் கொடைக்கானல் இருக்கிற வீட்டை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டீங்க? அங்கே ஏன் நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே இருந்தால் தான் அந்த பசுபதியால் ஏதாவது பிரச்சனை வருன்றதுக்காக தான் நாங்கள் வேற ஊர் போயிட்டோமாம்மா. அவனோட பிரச்சனையே இருக்கக்கூடாது, நாங்கள் நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வாழணுன்றதுக்காக தான் அம்மா இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்ட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம நிவின் இருந்துட்டு, ஆமாம் விஜய், நாங்கள் பசுபதியால் அங்கேருந்து வந்துட்டோம். உங்களை பார்க்குறதுக்காக கூட, அதாவது உங்கள் வீட்டில் உள்ளவங்கள பார்க்குறதுக்காகலாம் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் அங்கே நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் எங்கே போயிட்டீங்க? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா விஜய்? நீங்கள் இறந்து போயிட்டதா தான் உங்கள் பாட்டி எங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம விஜய் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க நிவன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் விஜய், நீங்கள் இறந்து போயிட்டீங்க ஆக்சிடெண்ட்டில். குழந்தைய மட்டும் வச்சு பார்த்துக்குறோம். தயவு செஞ்சு காவேரி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி தான் சொன்னாங்க. நாங்களுமே நீங்கள் ரொம்ப சீரியஸான அபாயமான கட்டத்தில் இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏதோ மூச்சு வரத்துக்காக தான் உங்களை உள்ளே வச்சிட்ருக்காங்க. அந்த ஒரு மிஷினை எடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் உயிர் பொழைக்க மாட்டீங்க, நீங்கள் இறந்து போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உங்கள் பாட்டி என்னென்னவோ சொன்னாங்க விஜய். நாங்கள் வேறு வழியே இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் சாரதா அத்தைக்கு குழந்தைய விட்டுட்டு வரத்துக்கு மனசே இல்லை. வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அங்கேருந்து எல்லாருமே கிளம்பி வந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் இப்போ உயிரோடு வந்து நிற்கிறீங்க, அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் ஏன் உங்கள் பாட்டி இது விஷயமா எங்களுக்கு எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணல? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இறந்து போயிட்டு தான் எதுக்காக எங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவன் கேட்குறாங்க. நம்ம விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது பாட்டி மேலே. ஆனால் இப்போது பாட்டி மேலே காட்டவும் முடியாது. பாட்டியுமே இறந்து போயிட்டாங்க. பாட்டி அவங்க பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. வாழ வேண்டியவங்க 2 பேருமே பிரிஞ்சு இருக்காங்க. ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கல. பிரச்சனைனா வரதான் செய்யும். ஆனால் பாட்டி கொஞ்சம் யோசித்து பார்த்துருந்தாங்க அப்படின்னா, விஜய், குழந்தை காவேரின்னு 3 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம். தாய் ஒரு பக்கம், குழந்தையும் அப்பாவும் ஒரு பக்கம்னு தனியாக பிரித்து விட்டுட்டு இந்த பாட்டிமா போயிட்டாங்க. இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது நம்ம விஜயும் குழந்தையும் தானே. அடிக்கடிக்குமே நம்ம குட்டி காவேரி வந்து அம்மாவை பார்க்கணும் அப்படின்னலாம் ரொம்பவே ஏக்கமாக கேட்பாங்க. இதெல்லாம் பார்க்கவே நமக்குமே மனசு கஷ்டமாக தானே இருக்குது. ஏன் பாட்டிமா இவ்வளோ சீப்பாக யோசிச்சாங்க அப்படின்றது தான். ஏன்னா பசுபதியால் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. இருக்கட்டும், ஒரு பக்கம் அது வந்திருந்தாலுமே விஜயோட சந்தோஷம் எது, குழந்தைக்கு எது நல்லது அப்படின்றத ஒரு பக்கம் யோசிச்சுருந்துருக்கலாம். ஆனால் பாட்டிமா யோசிக்கல. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் பாட்டியை பேசி பாட்டி மேலே கோவப்பட்டோ வருத்தப்பட்டோ ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்றத நம்ம நிவின் வந்து நம்ம விஜய் வந்து உணர்றாரு. ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. நிவின், நடந்தது நடந்து போச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் இறந்து போயிட்டதா உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க பாட்டி. அப்போது என்கிட்ட சொன்னதும் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. காவேரி உயிரோடு இருக்காளா இல்லை இறந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி பதட்டத்தோடு கேட்குறாங்க. உயிரோடு இருக்கணும், உயிரோடு இருக்கணும், பாட்டி என்கிட்ட பொய் தான் சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் மனசுக்குள்ளே அப்படியே நம்ம விஜய் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நிவன் வந்து அப்படியே சொல்ல வராரு. நிவன், நல்ல விஷயமா சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கவும், விஜய், நீங்கள் பதட்டப்படாதீங்க. காவேரி நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் பாட்டி உங்ககிட்ட சொன்ன மாதிரி இறந்தெல்லாம் போகலை, உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அப்போ தான் பெரும் மூச்சே விடுறாரு. அப்படியே ஹார்ட்டெல்லாம் அப்படியே படன்னு துடிக்குது. ஒரு மாதிரி இருக்குது அவங்களுக்கு. நிவன், என்ன நிவன் சொல்கிறீங்க பிரதர், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நிவனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அத்தனை பேர் முன்னாடி அங்கெல்லாம் நிறைய
பேர் அந்த கடைக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காங்க. அந்த இடத்துலயே நிவனை தூக்கிக்கிட்டு அப்படியே சுத்துறாரு நம்ம விஜய். ஏன்னா காவேரியும் விஜயும் எந்த அளவுக்கு லவ் பண்ணாங்க, அவங்க 2 பேரும் எவ்வளோ ஒத்துமையா இருந்தாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படியெல்லாம் நேசிச்சாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இறந்து போயிட்டாங்க அப்படின்றத யாராலுமே எ ஒ அதாவது ஒருத்தர் இவ்வளோ க்ளோஸாக இருந்தா அவங்க மேலே நம்ம அவ்வளோ பாசம் வச்சு அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றத கண்டிப்பாக யாராலுமே ஏற்றுக்கவே முடியாது. இப்போது திரும்பவும் அவங்க உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா அது எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கும். நம்ம விஜய் காவேரியை எப்படியெல்லாம் நேசிச்சிருப்பாரு. இப்போது அவங்க உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டதுமே இங்கே பயங்கர சந்தோஷம். எப்படியோ 5 வருஷத்தில் நமக்கு எதுவும் ஆகலை, காவேரி உயிரோடு தான் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் நம்ம அம்முக்கு அவங்க அம்மாவை காட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுனே தெரியாம தான் விஜய் நிவனை தூக்கிக்கிட்டு சுற்றுறாரு. உடனே நிவன் இருந்துட்டு, பிரதர் நீங்கள் எந்த அளவுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது, ஆனால் எல்லாரும் இருக்காங்க, கொஞ்சம் கீழே இறக்கி விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓ சாரி நிவன், இதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்கிறதுனே தெரியல. இத்தனை நாளாக காவேரி என்னை விட்டுட்டு போயிட்டு தான் நினச்சி ஒவ்வொரு நாளும் நான் அழுகாத நாளே கிடையாது. என் குழந்தைக்காக மட்டும்தான் நான் இப்போ வரைக்குமே மனசை தேத்திக்கிட்டு என் உயிரை அப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேனே தவிர மற்றபடி எனக்கு இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்றதெல்லாம் எந்த ஆசையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யமுனா இருந்துட்டு, மாமா நாங்கள் கூட அப்படி தான் மாமா நினச்சோம், உங்களோட இறப்பை எங்களால் ஏற்றுக்கவே முடியல, இருந்தாலும் நீங்கள் இறந்து போனதா பாட்டிமா சொன்னதுனால நாங்கள் எல்லாருமே ரொம்பவே தவிச்சு போயிருந்தோம் தெரியுமா, இப்போ தான் மாமா எங்களுக்குமே நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, நிவன் இப்போ நான் காவேரி பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே இப்போது நிவன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் விஜய், அதில் தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. என்ன அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆனதில் காவேரிக்கு எல்லாமே மறந்து போச்சு, அவங்களுக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிவன் சொல்லவும், இதை கேட்டு நம்ம விஜய் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, என்ன நிவன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் விஜய், நீங்கள் அதை நினச்சாலாம் எதுவும் கவலைப்படாதீங்க, அது மட்டும் இல்லாமல் சாரதா அத்தை வந்து காவேரி நினச்சி எவ்வளோ ஃபீல் பண்ணியிருந்தாங்க தெரியுமா, அவங்க வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் காவேரிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா கூட முடிவு பண்ணாங்க. நீங்கள் உயிரோடு இருக்கிற விஷயம் தெரியாது இல்லையா, அதனால தான். அப்போது இங்கே காவேரியுமே இப்போ வரைக்குமே என்னால் இன்னொரு கல்யாணமெல்லாம் பண்ணிக்க முடியாது, எனக்கு கல்யாணத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்கள் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக காவேரிக்கு பழைய ஞாபகம் எல்லாமே திரும்ப வந்துடும், நீங்கள் எதை நினச்சுமே ஃபீல் பண்ணாதீங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் இருந்துட்டு, காவேரிக்கு ஞாபகம் இல்லைன்னா என்ன, அவள் உயிரோடு இருக்கால அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. உடனே யமுனா இருந்துட்டு, குட்டி பாப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதோ அங்கே தான் உட்காந்துட்டு டெய்ரி மில்க் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே யமுனா குட்டி பாப்பாவை போயிட்டு வாட தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொஞ்சுறாங்க. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி காவேரி வந்து கேட்கவும், உடனே நம்ம யமுனா இருந்துட்டு, இங்கே பாருடா தங்கம், நான் தான் உன் சித்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சித்தியா? அப்பா யாருப்பா இவங்க சித்தின்னு சொல்கிறாங்க, இவங்கள நான் இதுக்கு முன்ன பின்ன பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடா தங்கம், அவங்க உன்னுடைய சித்தி தான், ரொம்ப தூரத்து சொந்தம், அது மட்டும் இல்லாமல் நீ பிறந்தே அவங்கள பார்த்துருக்க மாட்ட, இந்த மாதிரி உனக்கு 2 சித்திங்க இருக்காங்க, நீ 2 சித்தி ஒரு பெரியம்மா, இப்படி உனக்கு நிறைய பேர் இருக்காங்கடா தங்கம், ஏன்பா இத்தனை நாளாக இவங்க கிட்டலாம் என்னை கூட்டிகிட்டு போகல, ஏன் திடீர்னு இப்போ வராங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ஒரு சில வேலை விஷயமா வெளியூர் போயிருந்தாங்கடா தங்கம், இப்போ தான் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் உனக்கு இன்னும் நிறைய நீ ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம விஜய் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, தங்கம் உன்னுடைய அம்மாவை நீ பார்க்க போகிற, சீக்கிரமே உன் அம்மாவுக்கு பழைய ஞாபகம் எல்லாமே திரும்ப வரணும், அப்படி வந்தால் மட்டும்தான் நீ அவளோட குழந்தை அப்படின்றது அவளுக்கு தெரிய வரும், அதுக்கப்புறம் தான் உனக்கு காவேரி தான் உன் அம்மா அப்படின்றத நான் உனக்கு சொல்ல முடியும் தங்கம், அது வரைக்கும் கண்டிப்பாக உன் அம்மா அப்படிங்கிற விஷயத்த இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாதுடா தங்கம், உனக்குன்னு பாட்டி, அதுக்கப்புறம் பெரியம்மா, சித்தி, அம்மான்னு இவங்க எல்லாரையுமே நீ ஒவ்வொருத்தராக மீட் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கர சந்தோஷமாக இருக்காரு. இப்போது
நம்ம யமுனா இருந்துட்டு, "மாமா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. நீங்க உயிரோட இருக்கீங்க அப்படின்றத என்னால இப்போ அத ஏத்துக்கவே முடியல." அப்படின்னு சொல்லிட்டு, உடனேங்க நம்ம அ நிவின் இருந்துட்டு, "என்ன யமுனா ஏத்துக்க முடியலன்ற?" இல்ல நிவின், என்னென்னமோ நடந்து போச்சுல்ல. 5 வருஷத்துக்கு அப்புறம் மாமா வந்து நிக்கிறாரு அப்படின்னா, அது பயங்கர சந்தோஷம் தானே!" அப்படின்னு சொல்லிட்டு, "ஓ! நீ அப்படி சொல்ல வந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா. அ சரி அத்தலாம் எப்படி இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கவும், உடனே அவங்களுக்கு என்ன நல்லா தான் இருக்காங்க. என்ன ஒண்ணு, காவேரியோட அக்காவோட வாழ்க்கைய நெனச்சு நெனச்சு தான் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்பவே கவலையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே விஜய் கேட்குறாங்க, "ஏன் நிவின், காவேரிக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. காவேரியோட பழைய ஞாபகம் எதுவுமே திரும்ப வரும், வராதுன்னு ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்களே?" அப்படின்னு சொல்லிட்டு, உடனேங்க நம்ம நிவின் இருந்துட்டு, "கண்டிப்பா எல்லா ஞாபகமும் திரும்ப வரும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க விஜய். நீங்க கவலைப்படாதீங்க. எப்ப வேணாலும் வரலாம். அது மட்டும் இல்லாம, நீங்க அடிக்கடிக்கு எங்க வீட்டுக்கு வந்து போங்க. உங்கள பார்க்க பார்க்க அவங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் வரத்துக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு." அப்படின்னு நம்ம நிவின் சொல்றாங்க. ஆமாமா, நீங்க சொல்றதும் கரெக்ட்டு தான். சரிங்க விஜய், நீங்க இப்பவே பாப்பாவ கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வாங்க. அத்தைக்கிட்ட போயி, அத்தைக்கிட்ட நீங்க உயிரோட இருக்கிற விஷயத்த சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம பேத்திய பார்க்க முடியலையேன்னு சொல்லிட்டு அத்தை ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அ இப்போ பாப்பாவோட பர்த்டேயுமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போயிருக்கும்ல. அத நினைச்சு கூட ரொம்ப வருத்தப்பட்டாங்க. 5 வயசு ஆகப்போகுது. இப்போ வரைக்குமே அவள பார்க்க முடியலையே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க விஜய். நம்ம இப்ப எல்லாருமே அத்தைய பார்க்கறதுக்காக போவோம். அது மட்டும் இல்லாம காவேரியுமே அங்க தான் இருப்பா. நீங்க காவேரி கிட்ட அப்படியே சும்மா என்னுடைய ஃப்ரெண்டா இன்ட்ரோடியூஸ் ஆகுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ஞாபகத்துக்குமே நம்ம வர வைப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு எங்க நிவின் சொல்றாங்க. எங்க விஜய்க்குமே பயங்கர ஹாப்பி. காவேரிய பார்க்க போறோம் அப்படின்ற பயங்கர குஷியில அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரிங்க நிவின், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம குட்டி காவேரி இருந்துட்டு, "அப்பா நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "நம்ம புதுசாக ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போக போகிறோம் தங்கம்." அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "சரிங்கப்பா, ஜாலி. அப்போது நம்ம ஜாலியாக ஊர் சுற்ற போகிறோம் அப்படி தானே? அப்போது நான் ஹோம்ஒர்க்கு பண்ணுறது இல்லையாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்கே பாரு அடி விழும். நம்ம சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு தான் நீ தூங்கணுமே." "அப்பா போங்கப்பா, ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிக்க வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு, "ஹோம்ஒர்க் முடிக்கல அப்படின்னா உன் மிஸ்ஸு உன்னை அடிக்க செய்வாங்க, பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்லை இல்லை, என்னாலலாம் அடி வாங்க முடியாதுப்பா. அப்போது ஹோம்ஒர்க்கு முடிக்கணும், ஓகேவா?" சரிங்கப்பா, நான் நைட்டு எந்நேரம் ஆனாலும் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு தான் படுப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "சொல்லிட்டு தங்கம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமுனா கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ எல்லாருமா சாரதாவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. நம்ம காவேரி வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாரதா கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம யமுனா சந்தோஷமா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கூப்பிடுறாங்க. உடனே நம்ம ம், சாரதா இருந்துட்டு, "யமுனா தான் வந்திருக்கா போல." அப்படின்னு சொல்லிட்டு, "வாடி யமுனா." அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து கூப்பிட வரவும், நம்ம விஜயும் குழந்தையும் வந்து நிற்கிறத பார்த்த நம்ம சாரதாவுக்கு அப்படியே கண் கலங்கிடுது. என்ன இது நெசமா இல்லை பொய்யா இது?" அப்படின்னு சொல்லிட்டு, "யமுனா." அப்படின்னு சொல்லவும், "அம்மா என்னம்மா, எங்கள் எல்லாருமே வெளியவே நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க, உள்ளே வர சொல்ல மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க தம்பி விஜய், விஜய் தம்பி." அப்படின்னு சொல்லிட்டு, "அத்தை நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம சாரதாவுமே, "தம்பி." அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட கையை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே நம்ம குட்டி காவேரி இருந்துட்டு, "அப்பா, இவங்க எதுக்காக இப்படி அழுகுறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம்மா, அதனால தான் அப்படி அழுகுறாங்க. நீ பேசு, நீ பேசுனா அப்படின்னா எல்லா கஷ்டமும் பறந்து போயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு, "வாடி தங்கம், உன்னை பார்க்காம என் மனசு எப்படியெல்லாம் தவிச்சு இருந்தது தெரியுமா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே உட்கார வைக்கிறாங்க. காவேரியுமே குளிச்சு முடிச்சுட்டு அப்போ தான் வெளியே வரவும், "ஏய் யமுனா, எப்படி வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு, 5 வருஷத்துக்கு அப்புறம் முதல்ல இப்போ தான் நம்ம விஜய் காவேரியோட முகத்தவே பார்க்குறாரு. அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம விஜய்க்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. உடனே விஜயை பார்த்துட்டு, "யார் இவரு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நொறுங்கி போயிடுறாரு நம்ம விஜய். உடனே பக்கத்தில் நம்ம குட்டி காவேரி உட்காந்துருக்காங்க. "ஏய் அம்மு, நீ எப்படிங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "நாங்கள் சும்மா வந்தோம். இது சொந்தக்காரவங்க வீடுன்னு அப்பா தான் சொன்னார். அதான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அது உங்கள் வீடாக இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மிஸ்." அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே, "சரி சரி, நீ ஏதாவது சாப்பிட்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிடுவேனே. என்ன சாப்பிட்றீங்க?" "எதா ஜூஸ் கொண்டு வாங்க மிஸ்." அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ஓகே." அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம
காவேரி இருந்துட்டு, "என்ன நிவின், இவர் யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இவரை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு எனக்கு" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம விஜய் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, "காவேரி, நீயும் நானும் 2, 3 வருஷமா ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துருக்கோம். நிறைய இடங்கள சுற்றி பார்த்துருக்கோம். நமக்கு ஒரு குழந்தையுமே பிறந்திருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீ என்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா?" அப்படின்னலாம் மனசுக்குள்ளே போட்டு அப்படியே பயங்கரமாக குழப்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜய். இப்போது நிவின் இருந்துட்டு, "காவேரி, இவர் என்னுடைய ஃப்ரெண்டு. இவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் குட்டி காவேரி, அதாவது அம்மு, இவளுமே எங்கேயாவது வெளியே ஊர் சுற்றணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாளா, அதான் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம்" அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போது நம்ம குட்டி காவேரிக்காக காவேரி ஜூஸ் கொண்டு வரதுக்காக போகிறாங்க. விஜய் கண் கலங்கிடுறாரு. நிவின் இருந்துட்டு, "விஜய், அழுகாதீங்க விஜய். எல்லாமே நல்லது தான் நடக்கும். நடந்த எதையுமே மனசில் வச்சுக்காதீங்க. இனிமே காவேரிக்கு எப்படி சீக்கிரமாக நம்ம பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வர முடியும் அப்படின்றத மட்டும் நம்ம யோசிப்போம். கண் கலங்காதீங்க விஜய். கண்டிப்பாக நீங்களும் காவேரியும் ஒன்று சேர்ந்துருவீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம குட்டி காவேரி வந்து காவேரியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. குட்டி காவேரிக்கு காவேரி ரொம்பவே பிடிச்சிருது. உடனே, "மிஸ், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா மிஸ்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே காவேரி இருந்துட்டு, "இல்லை, கல்யாணமெல்லாம் ஆகலடா தங்கம். இதெல்லாம் உனக்கு பேச தெரியுமாடா?" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்லை மிஸ், எங்கள் அப்பாவை நீங்கள கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இங்கே நம்ம குட்டி காவேரி கேட்டதுமே இங்கே நம்ம விஜயும் சரி, ஏன் வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ சாரதா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, ஏற்கனவே அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி உன்னை பெற்றவங்கடி. என்ன ஒன்று, கால சூழ்நிலை காரணமாக இவங்க 2 பேரும் இப்படி பிரிஞ்சு கிடக்குறாங்க. சீக்கிரமாகவே ஒன்று சேர்ந்துடணும். கண்டிப்பாக நீ அவங்க 2 பேருமே ஒன்று சேர்த்து வச்சிருவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம சாரதா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, "இங்கே பாரமும் இப்படிலாம் பேசக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே காவேரி இருந்துட்டு, "எதுக்காக குழந்தைய திட்டுறீங்க? குழந்தைக்கு என்ன தெரிய போகுது? அவங்களுக்கு அம்மா இல்லை, அதுக்காக தான் இப்படி ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டுட்டாங்க. இங்கே பாடுற குட்டி தங்கம், இதெல்லாம் பெரிய பெரிய வார்த்தை, இப்படிலாம் பேசக்கூடாது சரியா? உனக்கு என்ன வேணும்னாலும் இந்த மிஸ் செய்வேன் சரியா?" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. சீக்கிரமாகவே நம்ம குட்டி காவேரியும் விஜயும் ஒன்று சேர்த்து வச்சிடணும். அப்படி ஒன்று சேர்ந்து குடும்பமாக சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.